ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் கடந்த 10 வருஷமாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாதவங்கள அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே உங்கள் ஆதார் கார்டில் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுனா உங்கள் நேம் அப்டேட் பண்ணுறதோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதோ கிடையாது. உங்கள் ஆதார் கார்டில் இப்போ கரண்ட்டாக இருக்க 2 ப்ரூஃபை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. அது வந்து அந்த சர்வர் டேட்டாபேஸில் அப்டேட் ஆகிடும். அதாவது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அப்டேட்னா வேறு எதுவுமே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது கிடையாது. உங்கள் ஆதார் கார்டில் எனி 2 டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ண போகிறீங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 நாட்கள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நான் வந்து 10 வருஷமாக அப்டேட் பண்ணால் இல்லையான்றதை எனக்கு வந்து தெரிய வரல, நான் அப்டேட் பண்ணுமா வேணாமா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் ஆதார் வேலிடிட்டின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கான ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய ஜெண்டர் என்ன எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ஆதார் நம்பர் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அண்டு மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதார் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், நீங்கள் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்க, மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் வந்து பண்ணி தான் ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்ல உங்களுடைய ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் 2 டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட் காமிச்சிச்சு, உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் இந்த நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் காமிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் வந்து பண்ணி தான் ஆகணும். 2 டாக்குமெண்ட்ஸை அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எம்டிஏவே காமிச்சிச்சு, எனக்கு இந்த ஆதார் நம்பர் இருக்குது, ஸோ எதுவுமே கீழே காமிக்கல அப்படின்றவங்க நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது ஏதாச்சும் வந்து பார்த்தா நீங்கள் ரீசெண்டாக ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே கீழே காமிக்கல அப்படின்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆதார் நம்பர் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு காமிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ண நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் எப்படி அப்டேட் பண்ணதை நம்ம வந்து ஓப்பனாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அகைன் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் லாகின் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைன் மூலமாக இந்த ஒரு அப்டேட் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு என்டர் ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ராடும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா இதில் பண்ண முடியாது. நியரஸ்ட்டாக இருக்க ஆதார் சென்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆதாரில் இருக்க மாதிரி ஓப்பன் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு
ஐ வெரிஃபை தட் த எபோவ் டீடைல்ஸ் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இப்போ தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஜேபிஜி PNG PDF ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதில் போயிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்து எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பேன் கார்டு கொடுத்துருக்காங்க, ஓடிடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சைட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ வியூ டீட்டெயில்ஸ் மட்டும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு இதுலேயும் நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இந்த அப்டேட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். இல்லை நீங்கள் ஹோம் பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு இருந்தால் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பெண்டிங்கில் இருந்தால் பெண்டிங் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தவறுதலாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஏன்னா எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே அப்டேட்மே பண்ணாமல் இருக்கிறதால ஏதாச்சும் ஒரு கரண்ட்டாக இருக்கிற 2 டாக்குமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அப்லோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆதாருக்கு அப்டேட் கேட்குது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. கேட்கலன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 14 கடைசி தேதி அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. பட் அதிகபட்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஆதார் கார்டு செல்லுபடி ஆகாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தா ஒரு வதந்தான் பரப்புகிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ண பாருங்கள். ரொம்ப அர்ஜென்ட்லாம் கிடையாது. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தா ஆதார் சேவை இதில் போய்ட்டு குவியர் தான் வந்து நிறைய செய்திகளை வந்திருக்கு. பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணாமல் விட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் பண்ணாமல் இருக்காதீங்க, பண்ணிக்கோங்க. கூடிய வரையில் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இந்த தேதிக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்னன்னா இந்த தேதிக்குள்ளே பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பட் அந்த தேதி போச்சுன்னா காஸ்ட் அமௌண்ட்டு 50 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் விஷயம், வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.